என்னைக்காச்சும் ட்ரெயினில் போகும்போது மாயாரம் ஸ்டேஷனை வந்தீங்கன்னா மறக்காமல் இறங்கி இந்த காளானை சாப்பிட்டு போங்க. ட்ரெயினை மிஸ் பண்ணால் கூட இப்படி ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆனால் இந்த காளானை மிஸ் பண்ணிங்கன்னா அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு மாரோட்டில் ரவுண்ட் அடிக்கிறப்ப நம்ம கண்ணில் பட்டிங்கன்னா ஒரு பானிபூரி கடை பட்டுச்சு. சரி, இருக்கிற பசிக்கு வச்சு வெறித்தனமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்ட போய் என்ன இருக்குன்னு கேட்டிருந்தோம். தம்பி, நம்மள்ட்ட வந்து மசாலா பொரியும் காளான் இருக்குடா தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு காளான் செஞ்சு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். இந்த கடை கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயாரம் ஜங்ஷன் பக்கத்துலேயே லொக்கேட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த காளான் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தா நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எனக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணாவும் அந்த சுட சுட இருக்கிற காளானை வச்சு ஒரு பிளேட்டில் வச்சு நம்மள்கிட்ட கொடுத்துருந்தாங்க. சுட சுட இருக்கிற காளானை ஒரு பைட்டு வைக்கும்போது டேஸ்ட்டும் மேலே அடிப்பொலியாக இருந்தது. உங்களுக்கு காளான் பிடிக்குன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ் ப்ளூ ஆட்டை போட்டு விட்டுருங்க.